சட்டவிரோதமாக வைக்கப்படும் அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அகற்ற அரசு ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் புகார் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குட்டி, முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சிகள் சட்டவிரோதமாக கொடிக்கம்பங்களை வைத்திருப்பதாக கூறி சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ராமலிங்கம் என்பவர் சில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள அவருடைய மனுவில் நெடுஞ்சாலைகளில் கொடிக்கம்பங்கள் நடுவது பொதுமக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக அமைந்திருக்கிறது என்றும் பள்ளி வாகனங்கள், ஆம்புலன்ஸ் போன்றவற்றிற்கு மிகுந்த இடையூறு ஏற்படுவதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து அரசியல் கட்சிகள் தங்கள் அரசியல் மேடைகளாக தொடர்ந்து பயன்படுத்தி வருவதும் பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியிருப்பதையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் சென்னை, தடா, கோயம்பேடு, மதுரவாயல் உள்ளிட்ட இந்த 3 பகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட சட்டவிரோதமான கொடிக்கம்பங்கள் வைத்திருப்பதாகவும், அதே போல மதுரவாயல், வாலஜாப்பேட்டை இடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 34 சட்டவிரோதமான கொடிக்கம்பங்கள் இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுபோன்று இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு சொந்தமான அந்த சாலைகள் முழுவதுமே கொடிக்கம்பங்களில் ஆக்கிரமித்து அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அந்த சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அதை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து இந்த வழக்கானது தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தரப்பில் சட்டவிரோதமாக அரசியல் கட்சிகள் அமைத்துள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற தமிழக அரசும் தமிழக அரசுடைய காவல்துறையும் எந்த ஒத்துழைப்பையும் தங்களுக்கு வழங்குவதில்லை என்ற ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தலைமைச் செயலாளரை தாமாக முன்வந்து எதிர் மனுதாரராக சேர்த்த இந்த வழக்கில் நீதிபதிகள் இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக சேர்த்தார்கள். நெடுஞ்சாலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற முழு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற ஒரு புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக தமிழக அரசு தலைமைச் செயலாளர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையை 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் தலைமை நீதிபதி அவர்களானது இதுபோன்ற நெடுஞ்சாலைகள், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகள், பாத சாலைகள் நடக்கக்கூடிய பகுதிகளில் கொடிக்கம்பங்கள், பேனர்கள் வைக்கக்கூடாது என்று பல்வேறு உத்தரவுகள் இருந்தும் அதை தொடர்ந்து மீறி வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். இது நீதிமன்ற அவமதிப்பு செயல் என்பதையும் அந்த வழக்கில் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. தேசிய நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சிகள் சட்டவிரோதமாக கொடிக்கம்பங்களை நட்டுள்ளதாக வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது.